ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ மகாபெரிவர் அருள் ட்ரஸ்ட் ஸ்மார்ட் என்று அழைக்கப்படும் இந்த ட்ரஸ்டின் மூலமாக மகாபெரிவாளின் ஆசீர்வாதத்துடனும் நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பரிபூர்ண வழிகாட்டுதலுடனும் ஆசீர்வாதத்துடனும் பல தேவைப்பட்ட குடும்பங்களுக்கான உதவிகளை மாமா செய்து வருகிறார். அந்த வரிசையில் இன்று நம்முடன் இணைகிறார் திருமதி அழகு மீனா அவர்கள். அவரிடம் அவருடைய அனுபவங்களை பற்றி கேட்டறிவோம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. பெரியவா சரணம். பெரியவா சரணம். அம்மா, உங்களோட பேரு, உங்க ஃபேமிலி, உங்க குழந்தைங்க, இத பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்கம்மா. சரிங்கம்மா. நான் பிறந்த ஊரு சேத்தூர்மா, ராஜபாளையம் பக்கத்துல உள்ள சேத்தூர் கிராமம். என்னோட குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் தான். இப்ப கல்யாணம் முடிச்ச குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம், நல்ல பெரிய குடும்பம் தான். இப்ப ஒரே பையன் தான் எனக்கு. அவர் பேருமா? ஆதித்ய ரிஷி. சரி சரிம்மா. கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். செகண்ட் இயர் படிக்கிறான். சரி. என்னோட பையன் நல்லா படிச்சு வரணும், இந்த பெரியவரோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும் முழுமையா. அதுதான் என்னோட மெயினான ஒரு விஷயம். நீங்க மகாபெரிவரை பத்தி எப்ப கேள்விப்பட்டீங்க? சரணாலயம், ஜி.ஆர். மாமா இவங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும்? குரு பூஜை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாமா, நான் குரு பூஜை பண்ணிருக்கேன். அதன் மூலமா எனக்கு நல்ல அனுபவம் கிடைச்சது. பெரியவா அனுபவம் பரிபூர்ணமா கிடைச்சது. சரிம்மா. அதன் மூலியமா தான் எனக்கு ஜி.ஆர். மாமாவையும் மகாபெரியவா அற்புதங்கள் இந்த யூடியூப்ல வர்றத பார்த்தேன். சரி. ரொம்ப அதுல இன்ஸ்பயர் ஆனேன். அவர் நிறைய மெசேஜ் எல்லாம் அனுப்புவாரு. சரி. இந்த நோய்வாய்ப்பட்டா அதுக்கு ஒரு மந்திரம். சரி. லலிதா சகஸ்ர நாமம் தெரியாதவங்க அத்தனையும் எல்லாரும் சொல்ல முடியாது. அதனால ஒரு 7 நாமவாளி இத சொன்னா நீங்க உங்களுக்கு லலிதா சகஸ்ர நாம சொன்னதுக்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவ படிச்சு அனுபவ மூலமா உணர்ந்து அவர் மேல நான் ரொம்ப பற்று உள்ளவங்களா ஆயிட்டேன். ஓகே. நீங்க குரு பூஜை எப்ப பண்ண ஆரம்பிச்சீங்கம்மா? யார் மூலமா கேள்விப்பட்டீங்க? நான் இந்த மகாபெரியவா அற்புதங்கள் பார்த்தேம்மா. அப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், மன கஷ்டம் ரொம்ப இருந்தது. அப்ப இருக்கும்போது சரி அவரை நம்ம குரு பூஜை பண்ணுவோம்னு நினைச்சு இருக்கும்போது இதுக்கு அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு ஒண்ணு இருந்தது. அப்ப சரி நம்ம அப்ளை பண்ண இந்த ஒரு ஃபார்ம் மாதிரி வந்தது, அப்ளை பண்ணி விடுவோம், எப்படியாவது நமக்கு கிடைச்சா நம்ம பண்ணுவோம்னு சொல்லி பண்ணினேன். எனக்கு அவருடைய அனுகிரகம் உடனே கிடைச்சது. வியாழக்கிழமை அதுவும் எனக்கு கிடைச்சது. ஓகே ஓகே. அன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குரு பூஜைய. சரிம்மா சரி. நீங்க என்ன பண்றீங்கம்மா? நீங்க படிச்சிருக்கீங்களா? வேலை பாக்குறீங்களா? நீங்க? நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன்மா. எம்ஏ பிஎட் இங்கிலீஷ். சரி சரி. நான் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணல. சரி. ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணாம இருந்தேன். இப்ப பையன் காலேஜ் போகவும் கொஞ்சம் பிசினஸ்ல எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. சரி சரி. நல்லாதான் போய்கிட்டு இருந்தது, பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆகும். இப்ப பையனை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு சும்மா ஒரு படிச்சது சும்மா இருக்க கூடாதே அப்படிங்கிறதுக்காக, ஒரு அனுபவம் வேணுங்கிறதுக்காக ஒரு நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். சரிம்மா சரி சரி. ஓகே. இந்த குரு பூஜை நீங்க பண்ணின அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்க குழந்தையோட படிப்புக்காக சரணாலயத்துல ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும்னு எப்படி தோணித்து? யார் மூலமா நீங்க ரெஃபர் பண்ணாங்க? எனக்கு ஜி.ஆர். மாமா மூலியமா. ஜி.ஆர். மாமா எனக்கு இந்த குரு பூஜை மூலியமாவே எனக்கு அவர் ரொம்ப உதவுனார். எப்ப நான் மனசு கஷ்டமா இருந்தாலும் ஒரு ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரு இதுல அட்டன் பண்ணுவார், போன் அட்டன் பண்ணுவார். சரிம்மா சரி. நானே நிறைய சொல்லிருக்கேன், அவர் கவலைப்படாதமா, நல்லா உனக்கு பெரிய அனுகிரகம் கிடைக்கும், கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க லைஃப் பாசிட்டிவா பேசுவார். சரிம்மா சரி. ஓகே. அந்த வார்த்தையை கேட்டே நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிம்மா. இப்ப உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு குழந்தையோட படிப்புக்கோசரம் வேணும்னு கேட்டப்ப மாமாவுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்மான்னு தான் அடுத்த ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்ல, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னாங்க. சரிம்மா சரி. எங்களுக்கு அவர் மூலியமா எங்களுக்கு கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அது மாமா வாக்கு மகா பெரியவா வாக்குன்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம். மாமா கண்டிப்பா நடக்கும்னு சொன்னா கண்டிப்பா நல்லா இருப்போம்.
அண்ட் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். அதே சமயம் மாமா வந்து ஆசீர்வாதம் பண்ணினா அது வந்து ஒரு உதவின்னு நமக்கு கொடுத்தா கூட அது எந்த மாதிரி ஒரு நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து முழுசா உதவ முடியாட்டி கூட அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பார்ட் ஆஃப் த ஹெல்ப் பண்ணினா கூட அது ஒரு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் சரணாலயத்துல இருந்து மாமா மூலமா வர்றதுங்கிறது. ஸோ மேலும் மேலும் வந்து ப்ராஸ்பெரிட்டியும் அந்த இதுவும் உங்களுக்கு உங்க குழந்தையோட ஃபியூச்சரும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா இந்த ட்ரஸ்ட் வந்து உங்களை மாதிரி குரு பூஜை பண்ற டிவோட்டிஸ் வேர்ல்டு பூரா ஆயிரக்கணக்கான ஃபேமிலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் மாமா மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, மரியாதை, பக்தி, அவங்களுடைய குரு பூஜை அனுபவங்கள் அதையெல்லாம் வச்சுதான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. மாமாவோட இந்த ட்ரஸ்டுக்கு டொனேட் பண்றாங்க. அந்த ஒரு திரவியத்தை வச்சுதான் மாமா வந்து பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தின்படி அவருடைய உத்தரவுப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில உங்களுக்கு இந்த உதவி மாமா பண்றதுல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். இத பாத்துட்டு இருக்கவங்க எல்லாரும் உங்க ஃபேமிலிய உங்க பையனுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கணும்னு பிளஸ் பண்ணுவாங்க, பெரியவர்கிட்ட ப்ரே பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இத பாத்துட்டு இருக்கிற டிவோட்டிஸுக்கு உங்களுடைய மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் குரு பூஜை அப்படிங்கிறது அவரா பார்த்து நமக்கு கொடுக்கிற ஒரு பிளெஸிங். அது எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கிடைச்சது. நான் பண்ணினேன், நான் நல்லா இருப்பேன். இன்னும் அவர் மூலியமா இப்ப எனக்கு ஒரு கஷ்டத்துக்கு அவர் உதவுறாரு, இன்னமும் நான் நல்லா இருப்பேன். அது மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் இந்த குரு பூஜை பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம். என்னுடைய கருத்து அதுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுடைய அந்த ஒரு குவாலிஃபிகேஷன், ஏன்னா டீச்சிங் வந்து ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன். அதை பண்ணணும்னு தோணின்னா அது சாதாரண வேலை இல்லை. ஒரு நாளை போல போய் அது பண்ணிட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நீங்களும் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நீங்க உங்களுடைய இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்னால உங்களுடைய நாலேஜ் 4 பேருக்கு வேஸ்ட் ஆகாம சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயம். உங்க பையனுக்கும் ரீச் அவுட் பண்ணியிருக்காரு மகா பெரியவா, சரணாலயம், ஜிஆர் மாமா எல்லாருமே. சோ உங்க குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். மேல மேல எல்லாமே நிறைய நல்லது நடந்து அந்த விஷயங்களையும் இன்னொரு காணொளியில நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் எல்லா டிவோட்டிஸோடையும் அப்படின்னு நான் பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு இது இன்டர்வியூ பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா. அற்புதா ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.